1490 நாள்ல 3000க்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். எல்லா விருதும் தனக்கே. இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் திமுக தான் இருக்கு. வேற ஸ்டேட். இப்போ மதுரையில முதல்வர் பேசும்போது நாங்க இந்துக்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது, 3000 கோயில்களுக்கு மேல கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். கும்பாபிஷேகம் பண்றதுக்கு தமிழ்நாடு அரசு அவங்களுடைய கஜானால இருந்து எத்தனை கோடியை ஒதுக்குச்சுன்னு கேட்டு சொல்லுங்க. கும்பாபிஷேகம் நடத்தப்படுவது தமிழக அரசுடைய பட்ஜெட் செலவினமா? ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு அரசு சமர்ப்பிக்கிற பட்ஜெட்ல, நிதியமைச்சர் போடுற பட்ஜெட்ல கும்பாபிஷேகத்துக்கு பணம் ஒதுக்குறாங்களா? 3000 கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு தமிழ்நாடு பினான்ஸ் மினிஸ்டர் அவங்களுடைய ட்ரெஷரில இருந்து பணம் கொடுத்துருக்காங்களா? 5 பைசா கிடையாது. எல்லாம் ஸ்பான்சர், கட்டளைதாரர்கள். கோவிலுக்கு கலர் பெயிண்ட் அடிக்கிறவங்க கட்டளைதாரர்கள். வேத பாடசாலை இது அமைச்சு அதுக்கு முழுக்க வேத மந்திரங்கள் முழங்குறவங்க, பீஜ மந்திரங்கள் முழங்குறவங்க கட்டளைதாரர்கள். அன்னதானம் பண்றவங்க கட்டளைதாரர்கள். அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், திமுக உட்பட அவங்களையும் கூப்பிட்டு வச்சு சிறப்பு செய்யறவங்க எல்லாம் கட்டளைதாரர்கள் தான். இதுல என்ன நீங்க பெருமை பீத்திக்க வேண்டிய என்ன இருக்கு? முழுக்க முழுக்க மக்கள் பணம், மக்கள் முயற்சி, மக்களுடைய பக்தி. இதுல நீங்க கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு? 3000 கோயில் 30,000 கோடி செய்யலாம். இதுல திமுக கிரெடிட் எடுத்துக்கூடாது. எல்லா விருதும் தனக்கே. இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் திமுக தான் இருக்கு. வேற ஸ்டேட். இப்போ மதுரையில முதல்வர் பேசும்போது நாங்க இந்துக்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது, 3000 கோயில்களுக்கு மேல கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். கும்பாபிஷேகம் பண்றதுக்கு தமிழ்நாடு அரசு அவங்களுடைய கஜானால இருந்து எத்தனை கோடியை ஒதுக்குச்சுன்னு கேட்டு சொல்லுங்க. கும்பாபிஷேகம் நடத்தப்படுவது தமிழக அரசுடைய பட்ஜெட் செலவினமா? ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு அரசு சமர்ப்பிக்கிற பட்ஜெட்ல, நிதியமைச்சர் போடுற பட்ஜெட்ல கும்பாபிஷேகத்துக்கு பணம் ஒதுக்குறாங்களா? 3000 கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு தமிழ்நாடு பினான்ஸ் மினிஸ்டர் அவங்களுடைய ட்ரெஷரில இருந்து பணம் கொடுத்துருக்காங்களா? 5 பைசா கிடையாது. எல்லாம் ஸ்பான்சர், கட்டளைதாரர்கள். கோவிலுக்கு கலர் பெயிண்ட் அடிக்கிறவங்க கட்டளைதாரர்கள். வேத பாடசாலை இது அமைச்சு அதுக்கு முழுக்க வேத மந்திரங்கள் முழங்குறவங்க, பீஜ மந்திரங்கள் முழங்குறவங்க கட்டளைதாரர்கள். அன்னதானம் பண்றவங்க கட்டளைதாரர்கள். அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், திமுக உட்பட அவங்களையும் கூப்பிட்டு வச்சு சிறப்பு செய்யறவங்க எல்லாம் கட்டளைதாரர்கள் தான். இதுல என்ன நீங்க பெருமை பீத்திக்க வேண்டிய என்ன இருக்கு? முழுக்க முழுக்க மக்கள் பணம், மக்கள் முயற்சி, மக்களுடைய பக்தி. இதுல நீங்க கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு? 3000 கோயில் 30,000 கோடி செய்யலாம். இதுல திமுக கிரெடிட் எடுத்துக்கூடாது.